கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாவின் வல்லமை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் என்ன பேசுகிறேன் என்பது ரொம்ப முக்கியமானு கேட்டால், ஆமாம், அது மிக முக்கியம். ஏன்னா அது மரணத்தையோ ஜீவனையோ என் வாழ்க்கையில் கொண்டு வருகிறதா இருக்கிறது. நன்மையையோ தீமையையோ ஆசீர்வாதத்தையோ சாபத்தையோ என் வாழ்க்கையில் கொண்டு வருகிற ஒரு அவயமாக இருக்கிறது. சொல்லுங்கள், என் நாவு என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவனை, நன்மைகளை, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அவயமாக இருக்கிறது. எத்தனை பேர் வாழ்க்கையில் ஜீவன் பெருகணும், நன்மை பெருகணுமா, ஆசீர்வாதம் உண்டாகணுமா, அதை கொண்டு வருகிற ஒரு அவயம் நம்முடைய நாவாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். இங்கே போட்டிருக்கு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள். அதை ஏற்கனவே நான் போன வாரம் சொன்னேன். கவனம் எதில் கொடுக்கணும்னு கேட்டால், மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குன்னு கேட்டால் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நான் என்ன பேசுகிறது இருக்குது. வேதமே ஒரு ஆலோசனை கொடுக்குது. அதில் பிரியப்படுகிறவர்கள், எதை பேச பிரியப்படுறீங்களோ அதை என்ன செய்வீங்க, புசிப்பீங்கன்னு போட்டிருக்குது. எத்தனை பேர் ஜீவனை பேச பிரியப்படுகிறீர்கள்? எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை, நன்மையின் வசனங்களை, ஐஸ்வர்யத்தின் வசனங்களை, சுகத்தின் வசனங்களை பேச பிரியப்படுகிறீர்கள்? சுகத்தை நான் விரும்புகிறேன், நல்லது. ஐஸ்வர்யத்தை விரும்புகிறேன், நல்லது. ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், நல்லது. எல்லாருக்குமே என்ன இருக்குது, ஆசை இருக்குது. ஆனால் வேதம் ஒன்று கேட்குது, பேச பிரியப்படுறியா அப்படின்னு கேட்குது. ஆமென். அந்த அந்த ஜீவனை பேச பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் போட்டிருக்குது. அந்த வசனத்திலே ஒரு ஆழமான கருத்து போட்டிருக்கு பாருங்களேன். அதில் பிரியப்படுகிறவர்கள் என்ன செய்வாங்க, அதன் கனியை புசிப்பார்கள். ஜீவ கனிகளை புசிப்பார்கள், ஐஸ்வர்யமாகிய கனிகளை புசிப்பார்கள், நன்மையின் கனிகளை புசிப்பார்கள், கனிகளை புசிப்பார்கள். நான் கேட்குறேன், உங்களுக்கு கனிகள் உடனே வந்துருமா? சொல்லுங்க பார்ப்போம். கனிகள் உடனே வந்துருமா? உடனே வராது. அதுக்கு முதல் என்ன செய்யணும், நிலத்தை பண்படுத்தணும். அதில் என்ன வேணுமோ அதற்குரிய விதையை கண்டுபிடிச்சு அந்த விதையை விதைக்கணும், நீர் பாய்ச்சணும், காத்திருக்கணும், அறுவடை செய்யணும். அப்புறம் தான் என்ன வரும், கனி வரும். இன்னும் இப்படி சொன்னால் அது என்ன செய்யணும், பூ பூக்கணும், காய் காய்க்கணும், அப்புறம் தான் கனி வரும். அப்போ இது ஒரு ப்ராசஸ் பாருங்கள். சரி, கேட்குறாங்க இல்லையா, சொன்னேன் நடக்கலை. அந்த ஐஸ்வர்யத்தின் வசனத்தை 5 முறை சொன்னேன், 10 முறை சொன்னேன், நடக்கலை. சொன்னால் நடந்துருமாக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. நான் என்ன சொல்கிறேன், தொடர்ந்து நாம் எதை பேசுகிறோமோ அதன் கனியை புசிப்போம். கனி உடனே வருகிற ஒன்று கிடையாது. இந்த வசனம் ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்லுது. தொடர்ந்து நாம் எதை பேசிக்கொண்டே இருக்கிறோமோ அதன் கனியை நிச்சயமாகவே புசிப்போம். அந்த ட்ரூத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி தொடர்ந்து எதை பேசுகிறோமோ, எந்த வசனத்தை பேசுகிறோமோ அதனுடைய கனிகளை நாம் என்ன செய்வோம், புசிப்போம். எவ்விதமும் சந்தேகம் இல்லை. அதையே தொடர்ந்து பேசணும்னா கண்டிப்பாக என்ன செஞ்சுருவோம், அதைத்தான் புசிப்போம். இந்த விழுந்து போன உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருந்தீங்கன்னா, அதுக்கு நல்ல உதாரணம் ஒரு நிலம் இருக்குது, அதை நீங்கள் பண்படுத்தலை, அதுக்கு நீர் பாய்ச்சலை, சும்மா விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன வந்துடும், சத்தமாக சொல்லுங்கள், முள் வந்துடும். அது முள்ளுக்காடாக மாறி போயிடும். நீங்கள் வாங்கும்போது நல்ல நிலமாக இருந்திருக்கலாம், அதை நீங்கள் பராமரிக்கலை, அதை பண்படுத்தலை, என்னவா மாறிடும், முள்ளுக்காடாக மாறி போகும் பாருங்க. அப்போ அதில் அறுவடை உண்டாகணும், ஏதோ ஒரு நன்மையை நான் பார்க்கணும், அதில் கனிகளை புசிக்கணும்னு சொன்னால் அதுக்கு நான் என்ன செய்யணும், கொஞ்சம் பிரயாசப்படணும். சிலர் பார்த்தீங்கன்னா அதை அனுபவிக்காததுனால அதை என்ன சொல்கிறாங்க, தப்பாக சொல்கிறாங்க. ஆமாம், சொன்னால் நடந்துருமாக்கும், சொன்னால் கிடச்சிருமாக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க இதை கவனிக்கிறது இல்லை, சொல்கிறதும் இல்லை, சொல்கிறத தொடர்ந்து சொல்கிறதும் கிடையாது. அப்போ புசிக்கிறது கிடையாது. கனி வேணுன்னா என்ன செய்யணும், தொடர்ந்து பேச வேண்டும். ஜீவனை தொடர்ந்து பேசணும், ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பேசணும், நன்மைகளை, உயர்வை, பெருக்கத்தை
தொடர்ந்து பேச வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்புறம் தான் கனி வரும். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்கிறீங்க அப்படின்னா, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, பண பிரச்சனை இருக்குது, அந்த வசனத்தை சொன்னேன், போன வாரம் சொன்னேன் பாஸ்டர், ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை அப்படின்னு வந்தீங்கன்னா பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஐஸ்வர்யத்தை காண்பீர்கள். இன்னைக்கு பிரசங்கத்தோட தலைப்பு சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லுங்கள். நல்லா இல்லையா தலைப்பு? பக்கம் சொல்லுங்க. சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அவ்வளோதான். சுகத்தின் வசனமா, ஐஸ்வர்யத்தின் வசனமா, பெருக்கத்தின் வசனமா, குடும்ப ரட்சிப்பின் வசனமா, வசனம்லாம் தெரியும், அந்த வசனத்தை சொல்லவும் செஞ்சீங்க. ஆனால் சொன்ன வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? திரும்ப திரும்ப சொல்லுங்க. எது வரைக்கும் சொல்லுங்க? கனிகளை காண்கிற வரைக்கும் சொல்லுங்கள். திட்டமாக அறிந்து கொள்ளுங்க. எதை நீங்கள் தொடர்ந்து பேசுகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் என்ன செய்யறது இல்லை, சத்தியெல்லாம் நல்லா தெரியும், வசனம்லாம் நல்லா தெரியும், ஆனால் என்ன செய்யறது இல்லை, சிலர் பேசுகிறதே கிடையாது. சிலர் கொஞ்சம் பேசுறது, இதே மாற்றி அதை மாற்றி பேசுறது. ஆனால் தொடர்ந்து அதையே பேசுவீர்கள் என்றால் அதன் கனியை புசிப்பீர்கள். அப்போ எப்போவுமே நமக்கு ஒரு ஆக்டிவாக ஒரு வேலை இருக்குது. நான் எப்போவுமே கர்த்தர் வார்த்தையே செய்யலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதான் பார்க்க போகிறோம். சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லுங்கள். திரும்ப திரும்ப சொல்லணும் மாதிரி. ஆமாம் தான், கரெக்டாக. சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்க. சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லுங்கள். மறுபடியும் சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லுங்கள். சரி, பார்க்கலாம். அதை அங்கே போவோம். யோவான் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 21ஆம் அதிகாரம். சில கோவம் வந்துடும், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லணுமா அப்படின்னு. சரியா, பார்க்கலாம். அதை அந்த கோவம் வர்ற சம்பவத்தை காண்பிக்கிறேன். 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பது நீர் அறிவீர் என்றான். முத தடவை சொல்லும் போது தெளிவாக சொல்லிட்டான், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பது நீர். அப்படின்னா திரும்ப கேட்காதீங்கன்னு அர்த்தம். உடனே அவர் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார். சரி, ஓகே. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவர், உம்மை நேசிக்கிறேன் என்பது நீர் அறிவீர் என்றான். மறுபடியும் சொல்றான், அவர் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார். பைபிள் தெளிவாக போட்டிருக்குது. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு. என்னடா அது, ஒரு தடவை கேட்டா பத்தாதா, மூணு தடவை கேட்கணுமா? இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? டிஃப்ரெண்டாக கேட்குறீங்களா? ஒன்று தான் ஆண்டவரே, அது இந்த அறிவீர். கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார். அப்போ 3 முறை நம்ம பேதுரு வாயிலிருந்து ஒன்று வந்திருக்குது. ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு 3 முறை கேட்டாரு? என்ன சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். எக்ஸாக்டா 3 முறை பேதுரு என்ன பண்ணார்? இயேசுவை மறுதலித்தார். அதை வாசிப்போமே. அங்கே போங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தை வாசிப்போம். குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தா என்றாள். ஒருத்தி பார்த்துட்டா. அங்கே இயேசுவை பிடிச்சிட்டாங்க. இவன் உள்ள அந்த அரண்மனைக்குள்ளே வந்திருக்கிறான். ஒருத்தி கேட்குறா. 68ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு
தெரியாதென்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, அவ விடுற மாதிரி இல்லை, இவன் அவர்கள் ஒருவன் என்று அறிஞர்களுக்கு சொன்னாள். அவன் மறுபடியும் மறுதலித்தான். 2வது முறம். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அறிஞர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்குது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். தெளிவாக போட்டிருக்கு. 3 முறை என்ன செய்கிறாரு? பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறார். அதை வாயிலே சொல்றார், நான் இயேசுவை அறியேன், நான் அவரை அறியேன், நான் அந்த மனுஷனை அறியலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டார். உங்களுக்கு நல்லா தெரியும், இயேசு உயிர் தெழுந்த பின்பு தூதர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த ஸ்திரீகள் இடத்துல சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் போய் பேதுருவிடத்திற்கும் அவருடைய சீசரிடத்திற்கும் போய் அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், உங்களுக்கு முன்பாகவே அவர் கலிலேயாவுக்கு போனார் என்று செய்யுங்க, அவருக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதில் வித்தியாசத்தை பார்த்து என்ன போட்டிருக்கோம்? யார் இடத்துல? பேதுரு இடத்திற்கும் அவருடைய சீசரிடத்திற்கும். அப்படின்னா பேதுரு சொன்ன வார்த்தை இயேசுடைய சீசன்ற வட்டத்தோடு என்ன செஞ்சிருச்சு? வெளியே கொண்டு வந்துருச்சு. அவருடைய அறிக்கை என்ன செஞ்சிருச்சு? வெளியே கொண்டு வந்துருச்சு. சீசர்கள்னு சொல்லாமல் இந்த பேதுரு இடத்துலையும் சொல்லிடுங்க, ஏன் சீசர் இடத்துலையும் சொல்லிடுங்க. அப்போ அறிக்கை எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? அப்போ இயேசு உயிர் தெழுந்த திரும்ப வராரு. திரும்ப வந்து என்ன பண்ணுறாரு? எப்போ அங்கே வா, ஏதோ அவசரப்பட்டு சொல்லிவிட்ட, டக்குன்னு சொல்லு, நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்யலை? சொல்லலை. எத்தனை முறை மறுதளிச்ச? எத்தனை முறை நீ திரும்ப சொல்லணும்? 3 முறை. எத்தனை முறை நீ என்ன தெரியாத மறுதளித்தையோ அத்தனை முறை நீ என்ன செய்யணும்? சொல்லணும். நீ சொன்ன எதிர்மறையான வார்த்தையை நீயே என்ன செய்யணும்? கேன்சல் பண்ணணும். நீ 3 முறை சொன்ன நான் இயேசுவை அறியேன்னு, இப்போ திரும்ப நான் அவனை கேன்சல் பண்ண வைக்கிறேன். 3 முறை சொல்லு, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். அப்போ திரும்ப திரும்ப சொல்கிறது ரொம்ப முக்கியமா? நம்ம எம்பிட்டு பேசியிருப்போம். அப்போ ஐஸ்வர்யத்தின் வசனத்தை 3 முறை சொன்னால் போதுமா பாஸ்டர்? இந்த வசனத்தை ஒரு 10 முறை சொன்னால் போதுமா? சொன்னேன் நடக்கலை பாஸ்டர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நீங்கள் இருந்தீங்கன்னாலே சரி, பரவாயில்ல. ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்ப விசுவாசியாக இருக்கும்போது அறிய வேண்டிய பிரகாரமாக நம்ம என்ன செய்யலை, இன்னும் அறியவில்லை. நான் சொன்னேன் நடக்கலை அப்படின்னு இடத்துக்கே வரக்கூடாது. நான் சொல்லிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யும்? நடக்கும். சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யும்? நடக்கும். போவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கே எத்தனை பிரச்சனை இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ எத்தனை பிரச்சனை? 3 பிரச்சனை. ஒழுங்கின்மை இருக்குது, வெறுமை இருக்குது, இருள் இருக்குது. சொன்னால் வெறுமை போயிருமா? சொன்னால் ஒழுங்கின்மை போயிருமா? அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? கேட்குறோம். இப்போ தேவன் இது எப்படி டீல் பண்ணாருன்னு பாருங்களேன். எத்தனை நாளில் ஆண்டவர் மறுபடியும் இந்த காரியங்களை சீரமைச்சார்? 6 நாளில் சீரமைச்சார். அதான் பைபிளில் போட்டிருக்கு, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. அப்புறம் போட்டிருக்கோம், சாயங்காலம் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று, 4ஆம் நாள் ஆயிற்று, 5ஆம் நாள் ஆயிற்று, 6ஆம் நாள் ஆயிற்றுன்னு வரும் பாருங்க. இந்த 6 நாளும் தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? 1ஆம் நாளில் ஒன்று பண்ணாரு, வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. அன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு என்ன சொன்னாரோ அது அப்படி என்ன செஞ்சு நடந்துருச்சு. அது சொல்லி முடிச்ச பிறகு தான் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் 2ஆம் நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்கிறாரு. ஒன்றா சொல்கிறாரு, ஆகாய விரிவு உண்டாக கடவுதுன்றார். ஜலத்திலிருந்து பிரிக்கிறார். ஆகாய விரிவு உண்டாக கடவுதுன்னு சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. சரி, 2ஆம் நாள் எத்தனை என்ன பேசினார்? ஆகாய விரிவு உண்டாக்குறது சொன்னார். சொன்னது அப்படியே ஆயிடுச்சு. அடுத்து 3ஆம் நாள். 3ஆம் நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காரியம் பேசுகிறாரு. கவனிங்க, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சரியா? 2 காரியம் பேசுகிறாரு. வெட்டாந்தரை
உண்டாக கடவுது. இந்த ஜலமெல்லாம் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து சமுத்திரமாக என்ன செய்ய கடவுது? வெட்டாந்தரை உண்டாக கடவுது. அப்புறம் பூமியானது புல்லையும் கனி விருட்சங்களையும் உண்டாக கடவுது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. எந்த நாளில்? 3ஆவது நாளில். சாயங்காலம் விடியற் காலமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. அப்புறம் 4ஆம் நாளில் ஆகாயத்தில் சுடர்கள் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. அப்போ நான் கேட்குறேன், இந்த வானத்திற்கு அத்தனை நட்சத்திரங்களையும் சூரியனை சந்திரன் உண்டாக்க ஒரு கத்தருக்கு எத்தனை நாள் ஆச்சு? ஒரு நாள் ஆச்சு. எத்தனாவது நாள் உண்டாக்குனாரு? 4ஆம் நாளில் உண்டாக்குனார். கிளியர் தானே? சரியா? ஓகே. சமுத்திரமானது ஜீவ ஜந்துக்களையும் ஆகாய விரிவானது பறவைகளையும் திரளாய் ஜனிப்பிக்க கடவுதுன்னு சொல்றார். சொல்லிட்டு என்ன பண்றாரு? அன்னைக்கே அதை பிளஸ்ஸும் பண்றாரு. நீங்க பழுகி பெருகி நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்தான்னு பார்க்குறோம். எத்தனாம் நாளில்? 5ஆம் நாளில். அது அப்படி ஆயிடுச்சு. சரியா? அடுத்து 6ஆம் நாள் இந்த பூமியானது நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் உண்டாக்க கடவுது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. அன்றைக்கி அதான் செஞ்சு முடித்தார். சாயங்கால வேளையில் என்ன பண்ணார்? பின்பு நாம் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குமாக என்று சொல்லி மனுஷனை உண்டாக்கினார். சாயங்காலமும் விடியற் காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. 7ஆம் நாளில் ஓய்ந்தார். உங்கள் 3 பிரச்சனை இருந்துச்சு. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். இதை எப்படி ஆண்டவர் தீர்த்தார்னு கேட்டால் பேசி சீரமைத்தார். எவ்வளவு நாள் பேசினார்? இந்த காரியங்கள்லாம் உண்டாகிற வரைக்கும் பேசினார். இந்த பூமியை மறுபடியும் சீரமைப்பதற்கு இந்த ஒழுங்கின்மையும் இந்த வெறுமையும் இந்த இருளும் நீங்குவதற்கு எத்தனை நாள் ஆகணுமோ அத்தனை நாள் எடுத்துக்கிட்டார். அது நம்ம பார்க்குறோம். 6 நாள் ஆச்சுன்னு பார்க்குறோம். அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், தேவன் திங்கக்கிழமையும் பேசினார், சொல்லுங்க, செவ்வாய்க்கிழமையும் பேசினார், புதன்கிழமையும் பேசினார், வியாழக்கிழமையும் பேசினார், வெள்ளிக்கிழமையும் பேசினார், சனிக்கிழமையும் பேசினார். கரெக்டா? அப்புறம் ஓய்ந்திருந்தார். அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இந்த புத்தகத்தில் முதல் பக்கத்தில் போட்டிருக்கு, தேவன் டெய்லி பேசினார். 2 சத்தியம். ஒன்று டெய்லி பேசினார், இன்னொன்று தனக்கு வேண்டியதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டு முடிகிற வரைக்கும் பேசினார். பைபிள் போட்டு கடைசியாக தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்துன்னு பார்க்குறோம். அது வரைக்கும் என்ன பண்ணுறது? நிறுத்தலை, பேசுறது நிறுத்தலை. ஒருவேளை 2ஆம் நாளை நிறுத்திருந்தார் அப்படின்னா 3ஆம் நாளை உண்டாக்கப்பட காணி என்ன செய்ய உண்டாக்கி இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ உங்க வாழ்க்கையில் சில காரியம் உண்டாகணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? டெய்லி பேசணும். நாம் எதிர்பார்க்கிறது கிடைக்கிற வரைக்கும் பேச வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரிஞ்ச கரங்களை தட்டி கத்தரி சோதரிங்க பார்ப்போம். ஆமென். டெய்லி பேசணும். சொன்ன வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லணும். எது வரைக்கும் பேசணும் கேட்டா, நம்ம எதை நம்முடைய வாழ்க்கையை சிருஷ்டிக்க வேண்டும், காண வேண்டும் விரும்புகிறோமோ அதை நாம் நம்முடைய கண்கள் காணும் வரைக்கும் பேச வேண்டும். பக்க சொல்லுங்க, கர்த்தருடைய வசனத்தை அனுதினமும் பேசுங்கள். ஸ்பீக் காட்ஸ் வேர்ட் டெய்லி. அந்த டெய்லி ரொம்ப முக்கியம். திங்கக்கிழமை பேசுகிற வசனத்தையே செவ்வாய்க்கிழமையும் பேசலாம், புதன்கிழமை பேசலாம், வியாழன் பேசலாம், வெள்ளியும் பேசலாம், சனியும் பேசலாம், ஞாயிறும் பேசலாம். அல்லது நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம், திங்கக்கிழமெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய குடும்பத்துக்காக நான் அறிக்கை பண்ண போகிறேன். செவ்வாய்க்கிழமை என்ன செய்ய போகிறேன்? பணத்துக்கு அறிக்கை செய்ய போகிறேன். புதன்கிழமை என்ன செய்ய போகிறேன்? சுகத்துக்கு அறிக்கை செய்ய போகிறேன். வியாழக்கிழமை என்ன செய்ய போகிறேன்? சபைக்காக அறிக்கை செய்ய போகிறேன். வெள்ளிக்கிழமை என்ன செய்ய போகிறேன்? நீடிய ஆயுளுக்காக அறிக்கை செய்ய போகிறேன். திரும்ப அடுத்த திங்கக்கிழமை என்ன செய்ய போகிறேன்? என் குடும்பத்துக்கு அறிக்கை செய்ய போகிறேன். ஏதோ நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒன்று செய்யணும், சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் அறிக்கை பண்ணீங்களோ அதனுடைய கனியை நீங்கள் பக்கம் சொல்லுங்க. சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அதனால தான் பாருங்கள், நாங்கள் போன சபையெல்லாம் எங்கள் பாஸ்டருங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னா 5 வருஷம் பேசினாலும் 5 வருஷம் வசனம் எப்படி இருக்கும்? அதே வசனமாக தான் இருக்கும். யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 7, 8 பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஜீவம். ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. இவனுங்க வீட்டில் போய் அறிக்கை பண்ண மாட்டானுங்க. நம்ம ஒன்று செஞ்சுருவோம். நமக்கு ஒன்றும் தெரியாது நினச்சா கூட பரவாயில்ல. வார வாரம் சொன்ன வசனத்தையே இவன் காதில் போட்டு 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 என்ன செஞ்சிருவோம்? பாலையும் தேனையும் வாழ்க்கையில் ஓட வைத்து விடுவோம். ஏன்னா ஒன்று நல்லா தெரியும், சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொன்னால் கண்டிப்பாக காதுக்குள்ள என்ன செய்யும்? போகும், கண்டிப்பாக போகும். அப்படி தான் பாருங்க, நான் வாலிப நாட்களில் போகும்போது தான்
எங்கள் பாஸ்டர் சொன்ன வசனம் வந்து, நான் உன்னை பூமியின் உயர்ந்த சாணல் மீது ஏறி வர பண்ணி கண்மலை தேனையும் கற்பாரிலிருந்து வடியும் எண்ணெயும் உன்னை புசிக்கும்படி செய்வேன். அதான் வசனம். அது காதில் போயிட்டே இருந்துச்சு பாருங்க. பிரசங்கம் வேற பிரசங்கமாக இருக்கும், ஆனால் முதல் வசனம் என்னவா இருக்கும்? இதே வசனமாக தான் இருக்கும். சொன்ன வசனத்தை திரும்ப திரும்ப நம்ம சொல்லும்போது நம்ம காது வழியே போய் நம்ம இருதயத்தில் விதைக்கப்பட்டு நம்ம வாய் வழியாக வந்து நம்ம வாழ்க்கையில் அறுவடையாக மாறுகிறது. அதனால் நிறைய வசனம் தெரியணும் அவசியம் இல்லை. 30 வசனம் தெரியுது, விசுவாசரிக்க புத்தகம் இருக்குது அப்படின்னா அந்த வசனத்தையே திரும்ப திரும்ப சொன்னால் போதும். ஜாய்ஸ் மேர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க பாருங்க, நானும் எனது பெரிய வாயும் எழுதியிருக்காங்க. சொல்லுங்க, நானும் எனது பெரிய வாயும். அந்த புக்கில் அவங்க ஒரு லிஸ்ட்டு எழுதியிருக்காங்க, என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும். அவங்க எழுதியிருக்கிறாங்க, என் பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் நண்பர்களாக அமைவார்கள் அப்படி இப்படின்னு அவங்க சொந்தமான எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நாவல் என்ன சொன்னால் அது அப்படியே ஆகும். அவங்க சொல்கிறாங்க, அந்த லிஸ்ட்டை நான் எடுத்து அதை அறிக்கை பண்ணேன், அதில் நான் என்னெல்லாம் தொடர்ந்து பல வருஷமாக அறிக்கை பண்ணணும், அதில் மேக்சிமம் எல்லாமே நிறைவேறிடுச்சுன்ட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் லைஃபுக்குன்னு ஒரு அறிக்கை வசனங்கள் என்ன செய்யுங்க, ஒன்று எழுதுங்க, அல்லது ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்ட புத்தகத்தை வாங்கி என்ன செய்யுங்க, அதை பையில் வச்சுக்கோங்க. சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லுங்கள். பக்கம் சொல்லுங்கள், சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அட யாரா அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கார். வாலிபர்களாக இருந்தீங்கன்னா நல்ல உயர்வின் வசனத்தை என்ன ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார் அந்த வசனத்தை என்ன செய்யுங்க, வாயில் முணுமுணுத்து கொண்டே இருங்கள். அங்கே போங்க, மார்க் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. அவங்க சொன்னது என்னது? நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அந்த அம்மா அவருடைய அறிக்கை அதுதான். விரிவாக்கப்பட்ட ஆங்கிலத்தில் போட்டிருக்குது, she kept saying போட்டிருக்கு. அதாவது அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாலாம். இயேசுடைய வஸ்திரத்தை தொடுற வரைக்கும், வீட்டுக்குலேருந்து வெளியே வந்து இயேசு ரீச் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணாலாம், நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன், நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன், நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன், தொட்டால் சொஸ்தமாவேன், தொட்டால் சொஸ்தமாவேன். சொல்லிக்கொண்டே இருந்தால் சொஸ்தமாவேன் 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 போய் தொட்டா சொஸ்தமானால். நாம சொல்லணும், சுகமானேன் சுகமானேன் சுகமானேன்னு சொன்னால் சுகம் வெளிப்பட்டுரும். ஆமேன். ஏன் சொன்ன வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னு கேட்டால், அவளுக்குள்ள ஏற்கனவே ஒரு விசுவாசம் இருக்குது. எத்தனை பேர் இங்கே விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை உயர்த்துவார், பெருக பண்ணுவார், இந்த காரியத்தை மாற்றி போடுவார், நம்புறீங்க இல்லையா? சரியா நம்புறீங்க, நல்லது. ஆனால் அது பத்தாது. உண்மையிலேயே நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, அந்த விசுவாசத்தை என்ன செய்யணும்? கிரியையில் காண்பிக்கணும். அந்த விசுவாசமானது அறிக்கை செய்யப்படணும். அந்த ஃபெய்த் லெவல் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். என்னைக்கு ஓகே ஒரு செய்தி கேட்டேன், ஆமாங்க அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா நீங்கள் உண்மையை என்ன செய்யலை, விசுவாசிக்கலை. எப்போ நீங்கள் அந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் பேசிக்கொண்டே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்களோ, நீங்கள் என்ன செய்கிறீங்க, விசுவாசத்தை மெயின்டைன் பண்ணுறீங்க. அந்த காரியத்தை குறித்து ஒரு காரியத்தை நான் என்ன செய்கிறேன், பிலீவ் பண்ணுறேன், நம்புகிறேன், அதை நான் என்ன செய்கிறேன், தொடர்ந்து அறிக்கையை செய்து கொண்டே இருக்கிறேன். இதை கர்த்தர் செய்வார், கோடா கோடி என்ன பெருக பண்ணுவார் கர்த்தர். அதை நான் என்ன செய்கிறேன், கீப் ஆன் செய்யுங்க, தொடர்ந்து சொல்லுகிறேன். கோடிகளை பார்க்குற வரைக்கும் சொல்ல போகிறேன் இயேசு நாமத்தினால. லட்சங்களையும் கோடியும் கர்த்தருக்கு விதைக்கிற வரைக்கும் நான் சொல்ல போகிறேன் இயேசு நாமத்தினால. சுகமானதை அவள் என்ன செய்யலை, என்ன உணரவே இல்லை. நம்முடைய சூழ்நிலை கண்டிப்பாக நம்மளை கர்த்தர் வார்த்தையை பேச என்ன செய்யாது, விடவே விடாது. ஆனால் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு சூழ்நிலையே பார்க்காம சொன்ன வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லணும். சூழ்நிலையே பார்க்காம சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லணும். அப்படி சொல்லும் போது தான் பாருங்கள் வெற்றியை ரீச் பண்ண முடியும். சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லி 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 கர்த்தர் சபையை கட்டி முடிப்பார் 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 முடிச்சிடுவார். ஆமே பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்கணும். அந்த ப்ராசஸ் முழுவதும் அதுதான் வாயில் இருக்கணும். தாவீது அப்படி தான் இருந்தான் பாருங்களேன், காண்பிக்கிறேன். ஒரு பெரிய வெற்றி எடுத்தான், கோலியாத்தை மேலே ஜெயத்தை எடுத்தான். ஆனால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் வெற்றியை பேசலை, அன்னைக்கு மட்டும் பேசலை, அந்த ப்ராசஸ் முழுவதும் அவன் என்ன பண்ணான், தொடர்ந்து வெற்றியை பேசுகிற ஆளாக இருந்தான். உங்களை நான் காண்பிக்கிறேனே, வாசிப்போம். அங்கே போங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ
அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தையை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார்கள் என்றார்கள். சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். பெலிஸ்தீனுடைய படையிலிருந்து ஒருத்தர் அனுப்புகிறாங்க கோலியாத்தை. அவன் 40 நாள் நின்று பேசிட்டே போகிறான். உங்களும் செயலில் ஒருத்தனை செய்யுங்க அனுப்புங்கன்னு சொல்கிறான். இங்கே ஒரு அறிக்கையை சொல்லிட்டாங்க, இங்கே யாரும் போக மாட்டேன்றானுங்க. அப்படி யாராவது போனால் என்ன கிடைக்குமா? ராஜா அவனை பெரிய மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி தன்னுடைய மகளையும் கொடுத்து சர்வமானியம் கொடுக்கப்படும் போட்டு சொல்கிறாங்களாம். இதை யார் கேட்குறா? வாசிங்க 26. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? முதல் வார்த்தையே இந்த பெலிஸ்தியனை கொன்று. அவன் கொன்னானா கொல்லலையா? முதல் கேட்ட முதல் வார்த்தை என்ன வருது? இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு உண்டான நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அங்கே வாசிப்போம். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். இந்த டாக் அவனுக்கு தொடர்ந்து இருக்கும் பாருங்களேன். இதே மாதிரி பேசிட்டே இருப்பான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நிந்திச்சிட்டானே, இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், உடன்படிக்கை இல்லாதவன், உடன்படிக்கையின் தேவனை நிந்திக்கிறானே அப்படின்னு நம்ம பேசிட்டு இருப்பான் பாருங்களேன். தொடர்ந்து வாசிப்போம். இப்போ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்துட்டான். யாரு? எலியாபு. அந்த எலியாபு சொல்கிறான் 29ஆம் வசனத்தில். 28 அவன் சொல்லுவான், உனக்கு எவ்வளோ துணிகரம் இருந்தா அந்த கொஞ்சம் ஆட்டை விட்டுவிட்டு யுத்தத்தை பார்க்கறதுக்கு கிரிக்கெட் பார்க்க வந்திருப்ப நீ, யுத்தத்தை பார்க்க வந்திருப்ப நீ, உன் அகங்காரத்தை அறிவேன் சொல்கிறான் பாருங்க. அவங்க அண்ணன் எப்படி பேசுகிறான்? உன் துணிகரம், உன் இதயத்தினுடைய அகங்காரம். ஆனால் இவங்களுக்கு தான் பால் கட்டி கொண்டு வந்திருப்பான் சரியா? அவனை பார்த்து அப்படி பேசுகிறாங்க. யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன வீடு கட்டுறத பார்த்துக்கிட்டு இருக்க, இவ்வளோ பெரிய வீடு நீ கட்டிடுவியா? கண்டிப்பாக கட்ட போகிறோம். ஆமே. என்ன நிலத்தை பார்க்குற? நிலத்தை பார்க்க வந்தியா? கண்டிப்பாக நிலத்தை வாங்க போகிறோம். ஆமே. எவ்வளோ துணிகிற உனக்கு? நீ இவ்வளோ பெரிய வீடை கட்டிடுவியா? இவ்வளோ பெரிய சபையை கட்டிடுவியா? நீ இவ்வளோ பெரிய ஊழியத்தை பண்ணிடுவியா? துணிகரமா உனக்கு? அகங்காரமா உனக்கு? பெருமையா உனக்கு? அப்படின்னு சொன்னவன் இவன், ஐயோ அண்ணே தெரியாமல் வந்துட்டேன்னே, நீங்கள் சொன்ன மாதிரி துணிகரமாகி போச்சு, இருதயத்தில் பெருமை வந்துருச்சு எனக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு செய்யலை சொல்ல. அது பைபிள் போட்டிருக்கு. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. அவன் எப்படி கேட்குறான் பாருங்க. தம்பி, அண்ணா, சரி அண்ணா, அண்ணா அங்கே பாரு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த நான் இப்போ யுத்த காலத்துக்கு வந்திருக்கேன்னா ஒரு முகாந்திரம் இல்லாமல் என்ன செய்யாது, இருக்காது. கர்த்தரை திருச்சி கொண்டு வந்திருக்காரா, ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. கவனிச்சுக்கோ, ஒரு முகாந்திரம் இல்லாமல் கர்த்தனை கொண்டு வர மாட்டார், ஒரு காரணம் இருக்கு. எப்படி பேசுறான் பாருங்க. ஏண்டா வந்த? கர்த்தர் என்ன பர்பஸாக கொண்டு வந்திருக்காரு, என்னமோ செய்ய போறாரு இங்க அப்படின்னு அவன் சொல்றான். 30 வாசிங்க. அவனை விட்டு வேறனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்பு போலவே உத்தரவு சொன்னார்கள். அப்போ அப்படி சொன்னாங்கன்னா இவனு என்ன செஞ்சிருப்பான்? அதே மாதிரி சொல்லியிருப்பான். அப்படி அவனை கொண்டா என்ன கிடைக்கும், அவனை கொண்டா என்ன கிடைக்கும், அவனை கொண்டா என்ன கிடைக்கும் தான் பேசியிருப்பான். இவன் பார்த்தாங்க அவனுங்க, என்னடா இப்படி பேசுகிறான், வித்தியாசமான பேசுகிறான். வாசிங்க 31. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். இவன் ஒரு ஆள் மாத்திரம் செய்கிறான், வித்தியாசமாக பேசுகிறான். சொல்லுங்க, சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வானத்தின் மதுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகட்டும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் என் மீது வர்ஷிக்க பண்ணுவார். ஆமாம், ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்களா? கண்டுக்கிறாதீங்க. சொன்ன வசனத்தையே சூழ்நிலை வேற மாதிரி சொல்லுது, சூழ்நிலை ஒன்று பேசுது, எலியா ஒன்று பேசுகிறான். நீங்கள் என்ன செய்யுங்க, சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லுங்க. தாவீதை சவுல்கிட்ட கொண்டு போகிறாங்க. வாசிப்போம் 32ஆம் வசனம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். நான் சொல்ல வந்தது என்னது, எப்படி பேச ஆரம்பிச்சானோ அதே மாதிரி பேசிட்டே வர்றான். ஆள்கள் தான் மாறுறாங்க, ஆனால் இவன் பேச்சு என்ன செய்யலை, மாறவே இல்லை. சவுல்கிட்ட சொல்கிறான், ஒன்றும் ரொம்ப பயப்படாதீங்க, நான் போய் யுத்தம் பண்ணுறேன். உடனே சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறான், டே தம்பி, அவன் பிறப்புலேருந்து யுத்த புருஷன்டா, நீ யார், ஆடு மேய்க்கிறவன், உன்னாலலாம் பண்ண முடியாது அப்படி சொன்னேன். இவன் கதையை ஆரம்பிக்கிறான். அவன் சொல்கிறான், இங்கே பாருங்க, என்னை பற்றி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன வந்துச்சு, கரடி வந்துச்சு, அதை பிடிச்சி கிழிச்சு போட்டேன். ஒரு பக்கம் என்ன, ஒரு விஷயம் என்ன வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, அதையும் வாயை பிடிச்சி கிழிச்சு போட்டேன்.
வாயில் கவிக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் நான் விரட்டி போய் அதை பிடிச்சி அதை அடித்து அந்த ஆடை காப்பாற்றி அதை வாயை கிழிச்சு போட்டு விட்டுறேனாக்கும். அப்போ கரடிக்கு தப்பு வித்த கர்த்தர், சிங்கத்துக்கு தப்பு வித்த கர்த்தர், இந்த கோலியாத்துக்கு என்ன தப்பு வைப்பார் பேசுகிறான். அதையே பேசுகிறான் பாருங்க. சொன்னதையே அதாவது நான் ஜெயம் எடுப்பேன், கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பாரு. அப்படியா? கர்த்தர் உம்மோடு கூட இருப்பாராங்கன்னு அனுப்பிச்சி விட்றான். அங்கே போனால் எதிரி வர்றான் கோலியாத்து. சிலர் நம்ம மற்ற நேரம் நல்லா பேசிடுவோம், ஆனால் சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டும் வீக்குன்னு ஆயிரும். இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு வந்தோம், ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ஐயோன்னு கோலியாத்து வந்துட்டான் அப்படின்னு பேச என்ன செய்யலை, மாற்றலை. அப்போ தான் ரொம்ப அதிகமாக பேசுகிறான். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், உன் தலையை நான் எடுப்பேன், இஸ்ரேலுக்கு உண்டான நந்தனை நீக்குவேன், கர்த்தர் திருக்காரன் இந்த பூமியை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே கர்த்தர் செய்ய வச்சார். பேச்சு தான் அதிகம், ஆனால் யுத்தம் பண்ணது யாரு? கர்த்தர். பேசுனதான் அதிகம், ஆனால் சொன்னதையே திரும்ப திரும்ப பேசினான். ரெண்டு காரியம் இருக்கு பாருங்க. சில நேரங்களில் வசனத்தை இருக்கிற பிரகாரமாகவே அப்படியே சொல்லணும் ஒரு பக்கம். சில நேரங்களில் அது நீங்கள் டெய்லி வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நான் அறிக்கை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பேசலாம். சில நேரங்களில் எப்போ பார்த்தாலும் அப்படி சொல்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம பேசின வசனத்துக்கு ஒத்து பேசுகிற ஆளாக இருக்க வேண்டும். காலையில் அறிக்கை பண்ணிட்டேன் 8 மணிக்கு, அரை மணி நேரம் கொஞ்சம் வசனத்தை. இப்போ நாள் முழுவதும் என்ன செய்யணும்? அந்த வசனத்துக்கு ஒத்தே பேசணும். இது லைஃப் ஸ்டைல். இங்கே அவன் தான் செஞ்சான். கண்டிப்பாக கர்த்தர் ஜெயம் கொடுப்பாரு. அதைத்தான் மாற்றி மாற்றி பேசுகிறான் அவன். என்ன கிடைக்கும்? கொன்னா என்ன கிடைக்கும்? கரடியை கொன்னேன், சிங்கத்தை கொன்னேன், இவனே கொண்டு விடுவேன், நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் போய் யுத்தம் பண்ணுறேன். பேசுகிற பேச்செல்லாம் அதே தான், வார்த்தை தான் மாறி இருக்கே தவிர, ஆனால் அந்த தீம் ஒன்றா தான் இருக்குது. கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். இதுதான் தாவீது. தாவீது சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறாள். வாசிக்கலாமா? அங்கே போங்க, சில வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 35:28 வாசிங்க. சங்கீதம் 35:28. என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். நாள் முழுதும் என்னதுக்கு வாயில் இருக்குது? கர்த்தரை உயர்த்துகிற துதி. பிரச்சனை மத்தியில் இருக்க போது கூட என்ன சொல்கிறான்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இயேசு 5 அப்பம் 2 மீன் இருக்கு இல்லையா, அதை பிக்கிறாரு, பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தாரு. அப்போ அது பெருகிறதுக்கு காரணம் என்னது? ஸ்தோத்திரம் பண்ணது. எத்தனை பேர் பெருகன்னு விரும்புகிறீங்க? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். இயேசு ஒரு முறை ஸ்தோத்திரம், நாம ஒரு முறை ஸ்தோத்திரம் பண்ணி விட்டுறக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தை விடவே கூடாது. சுகமாக்கினதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். காத்துக்கு விஸ்தாரம் இடத்தை கொடுத்தவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஸ்தோத்திரம் எப்பவுமே ஸ்தோத்திரம் என்ன இருக்கணும்? வாயில் இருக்கணும். சொன்ன வசனத்தையே சங்கீதம் 40 போங்க. சங்கீதம் 40. நீங்கள் சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா உங்கள் இருதயம் கர்த்தர்ட்ட நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேணும் என்ற எதிர்பார்ப்பு வந்துவிடும். உங்கள் ஹார்ட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, தான் சொன்னேன் பாஸ்டர், ஒன்றும் நடக்கலை, ஆமாம் அப்படி சொல்லுவாங்கள்ல. அவங்க சும்மா சொல்கிறாங்க ஏதோ கொஞ்சம் நேரத்துக்கு. அவங்க இருதயம் அதை உண்மையில் என்ன செய்யலை? வாஞ்சிக்கலை. கர்த்தருக்கு ஐஸ்வர்யவான் ஆகணும், கர்த்தருக்கு நான் கொடுக்கணும், சுகமாகணும், குடும்பம் ரட்சிக்கப்படணும். அது கொஞ்ச நேரம் ஃபீலிங்ஸ் இருக்கும்போது பாட்டு ஒரு மாதிரியா இருக்குது, சோகமாக சொல்கிறது எல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன ஆள் மாறுது. அப்போ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஸ்ட்ராங் டிசைர் இல்லை, ஒரு விடாப்பிடியான உறுதி இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை. அவங்க தான் என்ன செய்வாங்க? ஒரு முறை சொல்கிறது, 2 முறை சொல்கிறது, திங்கக்கிழமை சொல்கிறது, அப்புறம் அடுத்த மாதம் திங்கக்கிழமை சொல்கிறது, அந்த மாதிரி ஆள். ஆனால் தொடர்ந்து சொன்ன வசனத்தை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா உங்கள் இருதயம் கர்த்தரிடத்திலிருந்து விடாப்பிடியாக எதிர்பார்க்க இருதயமாக மாறிவிடும். கர்த்தராவே நீங்கள் எனக்கு இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படி மாறிடும் பாருங்க. வாசிப்போம். அங்கே போட்டிருக்கு 9ஆம் வசனம், சங்கீதம் 49. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகாசபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை. எல்லா இடத்தையும் என்ன வரும் கேட்டிங்கன்னா, நான் என்ன செய்யலை? பேசாமல் இல்லை, பேசிக்கிட்டே இருந்தேன். உதல் என்ன செய்யலை? மூடவே இல்லை. வாசிப்போம். இப்போ அங்கே போட்டிருக்கு, கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது.
நீங்கள் கண்டிப்பாக எனக்கு என்ன செஞ்சாகணும்? இரக்கம் செஞ்சே ஆகணும். அப்படி புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம ஜம்ப் பண்ணுவோம். அங்கே போங்க வேகமாக சீக்கிரமாக. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளலாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய கிறிஸ்து இயேசு. இது இப்படி வந்திருக்கு இல்லையா? சரியா எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர் கிடையாது, நாம் பண்ணுகிற அறிக்கைகளுக்கு பிரதான ஆசாரியர். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு பிரதான ஆசாரியர். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர். நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதை என்ன பண்ணுறாரு? பிதாவுக்கு முன்பாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவர் சொன்ன வசனத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஆமீன் போடுவார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, உங்கள் குடும்ப ரட்சிப்பை குறித்தோ, ஒரு நபர்களை குறித்தோ, சபையை குறித்தோ, உங்களை குறித்தோ சொன்ன வசனத்தையே திரும்ப 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 சொன்னீங்கன்னா அது ஜெபத்தில் போடப்படுற தூப வர்க்கமாக இருக்கிறது. அது எங்கே போகும்? அப்பா சமூகத்துக்கு என்ன செய்யும்? போகும். நீங்கள் 2 முறை சொல்லிவிட்டு 10 முறை சொல்லி பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. டெய்லி சொல்லணும். நாம் எதிர்பார்க்குற காரியத்தை காண்கிற வரைக்கும் சொல்லணும். அதான் மாதிரி. ஆதியாகமத்தில் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதை வேதம் சொல்லுது பாருங்கள். எபிரேயர் 4:14 வாசிப்போம். எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால். எத்தனை பேருக்காக அங்கே இருக்கிறாரு? எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை பாஸ்டர், ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஆட அப்பா சமூகத்திலே ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். உங்களுக்காக பரிந்து பேச மனுஷனாகி இயேசு கிறிஸ்து, தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து உங்கள் பிரதான ஆசிரியராக அங்கே அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் மாத்திரம் அவர் சொன்ன வசனத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார்? அப்பா கிட்ட பேசுவார். இருக்கிற ரொம்ப பெரிய ஆள் அவர் தான், அவர்கிட்ட பேசுகிறார். அவர் இருக்கிறபடினால் வேதம் சொல்லுது, நல்லா கவனிங்க. உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறபடினால், உங்களுக்காக ஒரு மகா பிரதான ஆசிரியர் இருக்கிறபடினால், இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? போட்டிருக்கு, நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன சொன்னீங்களோ அதை என்ன செய்யுங்க? சொல்லிக்கிட்டே இருங்க, மாற்றாதீங்க. ஒன்று சொல்கிறீங்க, ஏசு போய் சொல்கிறவங்களையும் மாற்றிடுறீங்க. என்னடா அது, இப்போ தான் ஒன்று சொன்னியா திரும்ப மாற்றிவிட்டியா? சொல்ல விடுவானான்னு தெரியல. இப்படின்னு அடைய வேண்டியதாக இருக்குது. ஒருத்தர் நமக்கு அங்கே இருக்கிறாருங்க. நான் என்ன செய்யணும்னு பொறுப்பு போட்டிருக்கு, நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். வாசிப்போம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையிலவராக இருக்கிறாரே. அறிக்கை என்ன செஞ்சிடாதீங்க? மாற்றிடாதீங்க. ஏன் மாற்றிடாதீங்க? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையிலவராக இருக்கிறார். நீங்கள் மாற்றிடாதீங்க, அவர் மாற்ற மாட்டார். பக்கம் சொல்லுங்க, அறிக்கையை மாற்றிடாதீங்க. சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஏன்னா வாக்கு பண்ணினவர் உண்மை இல்லவர். மார்க் 11:23 வாசிங்க. வாசிப்போம். மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து பேசும்போது ஒரு முறை தான் வருது, தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். ஆனால் சொல்கிறத பற்றி எத்தனை முறை வருது? 3 முறை வருது. நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளிட்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். அப்போ நம்ம ஒரு முறை விசுவாசிக்கிறோன்னு சொன்னால் 3 மடங்கு என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதில் பிரச்சனையே இல்லை. எல்லாரும் என்ன செய்கிறோம்? ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிறோம். ஆனால் அதை சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஆபிராம் பிள்ளைக்காக விசுவாசித்தார். உன் கற்பப்பரப்பாக இருப்பவனே உனக்கு சோதரல் இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னு ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். ஆபிரகாம் அதை என்ன செஞ்சார்? விசுவாசித்தான். தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார்னு பார்க்குறோம். ரைட்டு, தேவன் சொன்னதை விசுவாசித்தார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் 25 வருஷமாக என்ன செய்யலை?
சொல்லுங்க. பிள்ளை பிறக்கல. நம்பினார். நம்புறியா ஆபிரகாம்? நம்புற ஆண்டவரே. ஆனால் பிள்ளை என்ன செய்யலை, பிறக்கலை. ஆகார் மூலமாக சாராயோட ஐடியா படி கீழ்ப்படிந்து சித்தத்தை நிறைவேற்றினார். சரியா? பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்தார். அப்படி ஆகிப்போச்சு. இப்போ கதை மறுபடியும் வர்றாரு. 99 வயசாச்சு. இனி அவனா கதை முடிச்சு நினச்சா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எந்த சூழ்நிலையும் உனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்லுவார், இப்போ நீ ஒன்று செய்யணும், விசுவாசிக்கிற ரைட்டு, ஆனால் என்ன மாறல, வாயில் வரல. அப்போ ஒன்று வர வைக்கிறாரு ஆண்டவர். எப்படி இவங்களை வாயில் பேச வைக்கலான்னு பார்த்துட்டு, இனி உன் பேர் ஆபிராம் என்று எண்ணப்படாமல் ஆபிரகாம் என்று எண்ணப்படும். உயர்ந்த தகப்பன் கிடையாது, ஜாதிகளுக்கு தகப்பன். இனி உன் மனைவி சாராயை சாரா என்று அழையாதிருப்பாயாக, அவள் ஜாதிகளுக்கு தாயா ஆக்கினதுனால அவள் பேர் சாராள் என்று எண்ணப்படும். கர்த்தர் எப்படாவே அறிக்கையை மாற்ற வைக்கலான்னு பார்த்தா இவன் பேரையே மாற்றி விட்டார். அப்போ இவர் சாராயை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவார்? சாராள் கூப்பிடுவார். ஜாதிகளுக்கு தாயே. இவ எப்படி கூப்பிட்டு தெரியல, பேர் சொல்லி கூப்பிடலாமான்னு தெரியல அந்த காலத்தில். ஆனால் புதிய பாட்டில் போட்டிருக்க ஆண்டவனேன்னு போட்டுருக்கா. அப்புறம் தான் பிள்ளை பிறந்துச்சு. ஆக்சுவலாக அது வரைக்கும் பிள்ளை பிறக்கல. அது வரைக்கும் இவ போட்டு ஒரு வேலை பார்த்தா, ஆளுக்கு செஞ்சு தான் பார்த்தா, ஒன்றும் நடக்கலை. எப்போ சாரா மாறி ஆண்டவனே அப்படின்னு சொன்னப்போ தான் என்ன செஞ்சு, பிள்ளை பிறந்துச்சு. அப்போ மற்றவங்க சொல்லியிருப்பாங்க ஆபிரகாம் ஆபிரகாம்னு இருப்பாங்க. அவர் காதில் விழுந்திருக்கும், ஜாதிகளுக்கு தகப்பன், ஜாதிகளுக்கு தகப்பன். முக்கியமாக காதில் விழுந்திருக்கும், அந்த வாயில் சொல்லியிருப்பார். அப்புறம் பிள்ளை பிறந்துச்சு. அப்படின்னா என்ன நடந்துக்கு தெரியுமா? சொன்ன வசனத்தையே கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்ல வச்சிருக்கிறார். நம்ம ஆபிரகாமும் பார்த்தீங்கன்னா ரோமர் 4:20 போட்டிருக்கு, வாசிப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு 19 வசனத்தில், விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கல, ஏறக்குறைய 100 வயதனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான். அப்போ நல்லா கவனிங்க, சூழ்நிலை எதிராக தான் என்ன செய்யும், இருக்கும். எதிராக இருந்தால் கூட சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்ல வச்சார். ஆபிரகாம் என்ன பண்ணார்? தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அதான் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இயேசு ஒரு முறை தான் சொன்னார், 5 அப்பத்து 2 மீன் பிச்சு பிட்டு ஒரு முறை ஸ்தோத்திரம் பண்ணார், நடந்துச்சு அற்புதம். ஏன்னா அவர் பூர்ண புருஷன். ஆனால் நாம் என்ன செய்யணும்? அதை அடையிற வரைக்கும் சொல்லணும். இப்போ தொடர்ந்து என்ன பண்ணார்? தேவனை மகிமைப்படுத்தி பிள்ளையை கொடுத்துட்டாரு ஸ்தோத்திரம், பிள்ளையை கொடுத்துட்டாரு ஸ்தோத்திரம் சொல்லி 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 விசுவாசத்தில் வல்லவனானான். ஸ்தோத்திரமாக இருக்கட்டும், துதியாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், என்ன செய்யணும்? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லணும். ஒரு காரியத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னால் கூட அந்த அந்த ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும்? திரும்ப திரும்ப அது அந்த காரியத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வீடு கட்ட நிலத்தை தருவாருன்னு ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க, ஆனால் திரும்ப திரும்ப ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துடும். ஆமென். தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேசத்தை சுதந்திரிக்க போகிற யோசுவா கிட்ட சொன்னார், இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் வாயை விட்டு அதை என்ன செய்யக்கூடாது, நீங்கவே கூடாது. அப்படி இருந்தாலே போது, கண்டிப்பாக நீ நல்ல வெற்றி பெறுவாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஒன்றே ஒன்று தான், இந்த வார்த்தை உன் வாயில் இருக்கட்டும், தொடர்ந்து இருக்கட்டும். அதனால் தாவீது ஜெபம் பண்ணுறாரு. சங்கீதம் 119 போட்டிருக்கு, 43 வசனம், சத்திய வசனம் என் வாயை விட்டு நீங்க விடாதேயும். அது தொடர்ந்து எங்கே இருக்கணும்? என் வாயில் இருக்கணும். சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லுங்க. பக்கத்து சொல்லுங்க, சொன்ன வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லுங்க. கடைசி வசனம் எரேமியா 23:28, சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. வாசிப்போம். கர்த்தர் சொல்வாரு, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக, கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை கோதுமடான்றார். ஆமென். பதர் அது. இந்த மாதிரி காரியங்கள்லாம், சொப்பனம் பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு, வார்த்தைக்கு ஒத்திருந்து எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தினா வைத்துக்கொள்ளுங்க, உயர் ரகமான காரியத்தை காண்பிக்க வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சொப்பனம் மூலமாக பேசுகிற தேவன் தான். சரியா? சொப்பனத்தை நடத்துகிறவர் கிடையாது, சொப்பனத்தை நாடி போகக்கூடாது. ஆனால் அவசியமானால் சொப்பனத்தை கொடுப்பார். ஆனால் நாம் என்ன செய்யணும் கேட்டால், என் வார்த்தை உள்ளவன் எவனோ அவன் என்ன செய்வான்? என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக.
அது உண்மையாக சொல்வானா கிடையாது. என்ன அர்த்தம்னா ஜாக்கிரதையாக சொல்வானாக, தைரியமாய் சொல்வானாக, போல்டாக சொல்வானாக. யாரா நம்ம சொல்லிட்டாங்க அதை பார்த்து பயப்படாத, என் வார்த்தை இருக்கா அவன்கிட்ட, என் வார்த்தை உடையவன், அதை தைரியமாக சொல்லு. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். அடுத்த வசனம் வாசிங்க, அங்கே போட்டிருக்கு, என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டையை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை எப்படிப்பட்டது? அது அக்கினியை போன்றது, சம்மட்டியை போன்றது. எதை உருக்கணுமோ அதை உருக்க போகுது, எதை நொறுக்கணுமோ அதை நொறுக்க போகிறது, தடைகளை நொறுக்கி வழிகளை உண்டாக்க போகிறது. ஆமே. அப்படி என்ன செய்ய வார்த்தை இருக்குதா அவன்கிட்ட, உண்மையாய் சொல்வானாக, தைரியமாய் சொல்லிக்கொண்டே இருப்பானாக, சொன்ன வசனத்தை திரும்ப திரும்ப சொல்வானாக. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திற்கும் அதில் பிரியப்படுவதன் கனியை புசிப்பார்கள்.